ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு மீல் ப்ரிப்ரேஷனுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த வாரத்துக்கான மீல் ப்ரிப்ரேஷன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏற்ற மாதிரி முழுக்க முழுக்க நான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் விருப்பம் இல்லையோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வரும்போதே வந்து கொஞ்சம் நெல்லிக்காவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் ஒரு 6-7 நெல்லிக்காய் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணியில் உப்பு போட்டு வச்சு இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்துட்டு கீறிட்டு சேர்த்துருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கி நல்லா அலசிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து எல்லாமே இந்த மாதிரி காய வச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருவேன். மேக்ஸிமம் வந்து நான் வெஜிடபிள்ஸ் எதுவுமே வந்து கட் பண்ணி உள்ளே வைக்க மாட்டேன். ஸோ நாளைக்கு வந்து நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு ஒரு 5 to 10 minutes எடுத்துக்கிட்டால் போதும், நம்ம வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஹோல் வீக்குக்குமே வந்து வெஜிடபிள்ஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது சமைக்கிறது வந்து செட் ஆகாது. எனக்கு அது பர்சனலாக விருப்பம் இருக்காது. இன்கேஸ் உங்களுக்கு அப்படி வேணும்னா நீங்கள் வந்து கட் பண்ணி சின்ன சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே தனித்தனியாக வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எதெல்லாம் காலி ஆகி இருந்துச்சோ அது எல்லாமே வந்துட்டு ரீஃபில் பண்ணியும் வச்சுக்குவேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து ஏன்னா நம்மளுக்கு அது ஃபுல்லாக இருக்கும்பொழுது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து அப்பப்போ காலி ஆகும்பொழுது வந்துட்டு அதை ரீஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அந்த வீக்குக்கு என்னெல்லாம் சமைக்க போகிறோம் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஃபுல் பிளானை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த வீக் வந்து ரொம்ப ஹெவியாக போகாமல் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டமும் வந்துட்டு பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவரில் வைக்கிறத விட இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வைக்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு 1 வீக்குக்கு ஆகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்துட்டு ஒரு 4 கிலோக்கும் கம்மியாகவே வந்துட்டு பூண்டு வந்து எடுத்து நல்லா தோல் உரித்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்துட்டு இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு 150 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். அதையும் நல்லாவே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்குக்கு மேலேயே வந்துட்டு கண்டிப்பாக வரும். இதில் வந்து நிறைய பேர் வினிகர் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டானா வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நான் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ரிட்ஜில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீக்குக்கான மாவு எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது பார்த்திங்கன்னா இட்லி தோசை மட்டும்தான், உடனே டக்குன்னு பண்ணிடலாம். அதுக்காக வந்துட்டு எப்போவுமே ரொம்ப இட்லி தோசை அப்படின்னு யூஸ் பண்ணாமல் அது கூட வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு இந்த பச்சை பயிறு தோசை அந்த மாதிரிலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிங்கன்னா கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் வந்து ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். நான் வந்துட்டு நார்மலாக அரைக்கிற இட்லி தோசை பேட்டருக்கு வந்து அரைச்சி வச்சுக்குவேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இந்த பச்சை பயிறு தோசை அதுக்கப்புறம் வந்துட்டு ராகி தோசைக்கெல்லாமும் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். ஸோ ஒரு நாள் இது ஒரு நாள் அதுன்ற மாதிரி ரெடி பண்ணால் எனக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணி வச்சுக்கிறது எப்போவுமே பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ நீங்களும் வந்துட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா வாஷ் பண்ணி ஆற வச்சு வச்சுருந்தேன். ஏன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி நல்லா வந்துட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னா நம்மளை மாதிரியே வந்து நிறைய பேர் வந்து கடையில் வந்து வாங்குறதுக்கு வருவாங்க. ஸோ யார் வந்து அந்த இடத்துல ஸ்னீஸ் பண்ணியிருப்பாங்களோ இல்லை இரும்பியிருப்பாங்க என்ன எதுன்னு தெரியாது. ஸோ நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நம்ம தான் வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும். இது இந்த கோவிட் டைமில் வந்து நிறைய பேர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த வெஜிடபிள்ஸை வந்து வாஷ் பண்ணுறதுக்குனே லிக்விட் எல்லாமே கூட வந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம போகாமல் மேக்ஸிமம் வந்து நார்மலாக வந்து வீட்லேயே மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா காய்கறியும் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா வர மாதிரி இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஏன்னா ரொம்ப அந்த டைமுக்கு நம்ம வாஷ் பண்ண தான் போகிறோம், பட் இருந்தாலுமே வந்து ப்ரிகாஷனாக வந்து இந்த மாதிரி நம்ம கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் கொஞ்சம் திருப்தியாகவே இருக்கும். நான் அதனால் வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நான் வெஜிடபிள்ஸ் வாங்குவேன். அந்த வீக்குக்கு ஏற்ற மாதிரி தான் வாங்குவேன். நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ண மாட்டேன் எப்போவுமே. ஸோ எனக்கு வந்து எங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ வந்து போதுமோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து வாங்கி வச்சுக்கிறது.
ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை எல்லாமே பண்ணி வைக்கும்பொழுது என்ன ஆகும்னா, காலையில எழுந்திரிக்கும் பொழுது கொஞ்சம் சீக்கிரமா வந்து கிச்சன் ஒர்க் வந்து முடியிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 80-90% வந்துட்டு எல்லார் வீட்லயுமே வந்து விமன் தான் எழுந்திரிப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம தான் சமைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சீக்கிரமா நீங்க வந்து எழுந்திரிச்சு உங்க கிச்சன் வேலைய முடிச்சிட்டோம் அப்படின்னா, அன்னைக்கு டே வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா போகும். அது மட்டும் இல்லாம வந்துட்டு ரொம்ப நேரம் வந்து கிச்சன்ல கால் கடுக்க வெயிட் பண்ற மாதிரி இருக்காது. ஸோ அதனால வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி பண்ணிக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு எல்லாமே கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதோடவே ஆட் பண்ணி தனித்தனியா பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். அதே மாதிரி வந்து காய்கறியும் வந்துட்டு நான் முன்னமே சொன்ன மாதிரி ரொம்பலாம் கட் பண்ணிலாம் வச்சுக்க மாட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த மாதிரி இந்த பொடி வெரைட்டியெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இட்லி பொடி, பருப்பு பொடி அதெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்லி பொடி, பருப்பு பொடி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து குழம்பு பண்ணாத ஒரு டைமில் வந்துட்டு டக்குன்னு இதை போட்டு சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து சட்னி எதுவுமே ரெடி பண்ணல அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு இட்லி பொடி வச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியர் வெர்ஷனாக வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து ஃப்ளாக்ஸ் சீடில் வந்து இட்லி பொடி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை எப்படி பண்ணுறேன் அப்படின்றது வந்துட்டு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃப்ளாக்ஸ் சீடில் வந்துட்டு இட்லி பொடி ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டெல்லாம் இருக்காது. நம்ம நார்மலாக எப்படி இட்லி பொடி அரைக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நிறைய ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளாக்ஸ் சீட் வந்து இந்த தலையிலலாம் அப்ளை பண்ணுவாங்க. ஜெல் டைப்லலாம் அப்ளை பண்ணுவாங்க. அது இன்டேக்காக எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நிறைய பேத்துக்கு வந்து அது இன்டேக்காக அப்படியே எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நம்ம ஒரு கொஞ்சம் ஸ்பைஸியாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். அதே சமயம் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு அது. ஸோ அதனால் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நான் முன்னமே சொன்ன மாதிரி வந்துட்டு அரிசி மாவு வந்து அரைச்சி வச்சுக்குவேன். நான் வந்து மொத்தமாக 3 அரிசியும் மிக்ஸ் பண்ணி தான் போடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை அரிசி, புழுங்கல் அரிசி அண்ட் இது கூடவே வந்துட்டு இட்லி அரிசி. இது 3மே வந்துட்டு எடுத்துக்குவேன். இதில் வந்து புழுங்கல் அரிசி வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடுவேன். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் என்ன ஆளாக்கு யூஸ் பண்ணுவோமோ அதில் தான் வந்துட்டு போடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தலை தட்டிட்டு ஒரு 3 டம்ளர் பச்சை அரிசி அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 2.5 கிலோ பக்கமாக மாவு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அதுக்கு வந்துட்டு இதில் 3 டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிறேன். இது போல் தலை தட்டிட்டு சேர்த்துக்கணும். அந்த மாதிரி 3 டம்ளர் வந்துட்டு பச்சை அரிசி சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து புழுங்கல் அரிசி வந்து மொத்தம் 5 டம்ளர் சேர்த்துக்குவேன். அதுவுமே வந்து இதே மாதிரி நல்லா தலை தட்டி சேர்த்துக்கோங்க. கார அரிசி அதாவது இட்லி அரிசி வந்துட்டு ஒரே ஒரு டம்ளர் தான் சேர்ப்பேன். இட்லி மாவு வந்து நல்லா சூப்பராக புசு புசுன்னு நல்லாவே பொங்கி வரும். நான் இன்னொரு டைம் வந்துட்டு அடுத்த வீடியோவில் நான் எப்படி வந்து இந்த அரிசியில் வந்து இட்லி அரைச்சதுக்கப்புறமா எப்படி வருதுன்றதை நான் கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ இதை நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இட்லி அரிசியை வந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியர் வெர்ஷனாக வந்துட்டு நம்மளுடைய மெனு எல்லாமே இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் மேக்ஸிமம் வந்து இந்த சுண்டல், கொண்டைக்கடலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பச்சைப்பயிறு இது எல்லாமே வீட்டில் வந்து எப்போவுமே கொஞ்சம் ஸ்டாக் இருக்கும். எங்கள் வீட்டில் வந்துட்டு பாப்பாக்கெலாம் வந்து இது அப்படியே சுண்டலாக கொடுத்தாலாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு மேக்ஸிமம் இட்லி மாவுலேயோ இல்லை தோசை மாவுலேயோ வந்துட்டு அரைச்சிருவேன். அதாவது 1 கப் அளவுக்கு இப்போ கருப்பு சுண்டல் எடுக்கிறேன் அப்படின்னா 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்குவேன். இது கூட கொஞ்சமாக உளுந்து, இது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் இது 4த்தையும் சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சி தோசை பேட்டர் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டோன்னா அதையும் சாப்பிட்டுக்குவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டுக்கு வந்துட்டு நான் கொண்டைக்கடலை குருமா வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக வந்துட்டு இதை ஊற வச்சுருக்கேன். இது போல் வந்துட்டு எல்லாமே ஊற வச்சு நீங்கள் வேக வச்சு கூட டப்பாவில் வந்து எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 நாளைக்கு நல்லாயிருக்கும். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ண முடியல அப்படின்னா இதை டக்குன்னு எடுத்துகிட்டு ஒரு சாலட் மாதிரி போட்டோம் இல்லை இதே வந்து தாளித்து கூட கொடுத்துட்டோம் அப்படின்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நான் அன்றைக்கி நைட்டு வந்து ரெடி பண்ணுறதுக்காக இதை நல்லா ஊற வச்சுருந்தேன். வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் சேர்த்துட்டு குருமா மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நட்ஸ் பவுடரும் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நட்ஸ்ன்னு சொல்லிட்டேன். நான் வந்துட்டு
இந்த ஃப்ளாக்ஸ் சீட் பொடி சொல்லியிருந்தேன்ல முன்னாடி, அதையும் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த ஃப்ளாக்ஸ் சீட் பொடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. இது 2த்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ஸ்மெல் வரணும். அதே சமயம் கலரும் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, காரத்துக்கு ஏத்த மாதிரி வந்து வரமிளகா சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு உளுந்துக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பும் எடுத்திருக்கேன். 2மே வந்துட்டு ஈவனா எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா காரத்துக்கு ஏத்த மாதிரி முன்னாடி சொன்ன மாரி வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா வந்துட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் வந்து ரொம்ப மாறிடக்கூடாது. நல்லா இது போல பாருங்க மிக்ஸி ஜார்ல எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு கலர் மாறி வாசனை வர அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே வந்துட்டு காஞ்ச மிளகாய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா வந்துட்டு ஒரு 4லேருந்து 5 மிளகா வந்துட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதையும் வந்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நம்ம மீல்ல வந்துட்டு அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ டே வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் நம்ம வந்துட்டு பின்னாடி வர்றத வந்துட்டு இப்போவே அவாய்ட் பண்ணி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்துட்டு கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக வந்துட்டு சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக அதுவும் இல்லாமல் 30ஸ்ல இருக்கிறவங்க வந்துட்டு உங்களோட ஹெல்த்தில் நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியும் நல்லா இருக்க முடியும். நம்ம மட்டும்தான் நம்ம ஃபேமிலியோட பேக் போனாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்மளோட ஹெல்த்தில் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யுங்க. ரொம்ப அதிகமாக எஃபோர்ட் போட்டு ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட் ஐட்டம் தான் வாங்கணும்னு கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற ஃபுட்டே வந்துட்டு கொஞ்சம் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியர் வெர்ஷனாக சூஸ் பண்ணி சாப்பிட்டாலே போதுமானதாக இருக்கும். இப்போ நான் எல்லாமே வந்து நல்லா வறுத்து வச்சுக்கிட்டேன். கடைசியாக வந்துட்டு ஃப்ளாக்ஸ் சீடும் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் வந்துட்டு நான் எந்த கப்பில் வந்துட்டு இந்த பருப்பு எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்தனோ அதே கப்பில் வந்துட்டு ஃப்ளாக்ஸ் சீடையும் மெஷர் பண்ணிக்கிறேன். அது 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லாவே வந்துட்டு வறுத்து வாசனை வர அளவுக்கு வறுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். கொஞ்சம் கொர கொரப்பாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு இதில் நான் ஆக்சுவலாக வந்து கஞ்சி மாவும் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பாப்பாவுக்கு. நான் வந்து அது வீடியோ ஷூட் பண்ண வந்து மறந்துட்டேன். ஸோ நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்துட்டு கஞ்சி மாவு எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்றதையும் காட்டுறேன். நான் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதை வந்துட்டு நல்லா இது போல் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 1லேருந்து 1.5 மாதம் வரைக்குமே வரும். நான் வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் அரைச்சி வச்சுருக்கேன். எனக்கு வந்து ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் இது வரும். டெய்லி வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சாப்பிடுவாங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.